ஒவ்வொரு கிராமமும் ஒரு சுற்றுலாத்தலம். நீங்கள் கிராமத்தை பாருங்கள். நம்ம என்ன பண்ணுறோம், ஊட்டிக்கு கொடைக்கானலுக்கு போகிறோம். ஒவ்வொரு இப்போ நான் கிராமத்துக்கு வந்துட்டேன். நான் கிராமத்தில் ஒரு வீட்டில் தான் நான் வாடகைக்கு வாடகைக்கு வசிச்சிட்டு இருக்கிறேன். நகரங்களில் தான் சென்னையிலலாம் இருந்தேன், 15 வருஷமாக இருந்தேன். அது பிடிக்காம இன்னொரு நகரத்துக்கு வந்தேன். விழுப்புரம் பக்கத்தில் நான் திண்டிவனத்துக்கு வந்தேன். அப்புறம் பார்த்தா அது திண்டிவனம் நகரம் சிறுநகரம் கூட எனக்கு பிடிக்கல, கொசுலாம் கடிக்கும். இப்போ நான் இங்கே ஒரு கிராமத்துக்கு வந்துட்டேன், வாடகைக்கு தான் இருக்கிறேன். இங்கே கொசு கடி கிடையாது. இங்கே பார்த்தீங்கன்னா ஏரி, நடக்கும்போது பயம் இல்லை, நடைபயிற்சி செய்யலாம், பாதுகாப்பாக நடைபயிற்சி செய்யலாம். ஏரியை சுற்றி நிறைய பாதைகள் இருக்குது. தார் ரோடு கிடையாது, மண் ரோடு தான். ஆனால் தைரியமாக நடக்கலாம். வாகனங்களை பற்றின பயமே இல்லாமல் சுதந்திரமாக தூய்மையான காற்று. அவ்வளோ அற்புதம். ஒரு முன்னேறிய கிராமம் தான் இது. நல்ல ஏரி, எங்கே பார்த்தாலும் பசுமையாக இருக்குது. இப்போ வேறு மழை வரப்போகுது, ஏரியெல்லாம் நிரம்ப போகுது. அப்போ ஒவ்வொரு கிராமமும் ஒரு சுற்றுலாத்தலம். நம்ம என்ன பண்ணுறோம், கொடைக்கானல் தான் சுற்றுலாத்தலம், ஊட்டி தான் சுற்றுலாத்தலம்னு சொல்லி செலவு பண்ணி போயிட்டே இருக்கும். அது கூட நிறைய பேர் போகிறதில்ல. எங்கே பணம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போகிறதில்ல, விருப்பம் இல்லை நிறையவங்களுக்கு. அப்போ சுற்றுலாத்தலம் போகணுங்கிற ஆசை இருக்குது. அது இயற்கையான எளிதாக நம்ம அடிக்கடி போகணும். அப்படின்னா கிராமங்களை எல்லாத்தையும் ஏரிகளை ஆழப்படுத்துங்க, நீர்களை நிரப்புங்க. ஒரு தாட்டி மழை நிறைஞ்சால் 2 வருஷம் தண்ணி நிற்கும். சுற்றி பாதைகளை உருவாக்குங்க, அதில் இருக்கைகளை அமைங்க, ஆலமரங்களெல்லாம் நட்டு வைங்க. நகரங்களில் இருக்கிற மக்கள் கிராமங்களுக்கு வரட்டும். பக்கத்தில் இருக்குது நகரங்களில் கூட ஏரிகள் இருக்கும், அதையெல்லாம் ஆழப்படுத்துங்க. சுற்றுலாத்தலமாக மாற்றுங்க. மனித வாழ்இடத்தை சுற்றுலாத்தலமாக மாற்றுங்க. அப்போ தான் வீட்டை விட்டு வெளியில் வருவாங்க. மொபைல் ஃபோன் தான் கெதின்னு இருக்காங்க. மொபைல் ஃபோன், டிவி, இதில் தான் அடுத்து என்ன இன்றைக்கி என்டர்டெயின்மெண்ட் என்ன அப்படின்னு டிவியை பார்த்துட்ருக்காங்க. ஒரு லீவ் வருதா, சனி ஞாயிறு வருதா, இன்றைக்கி நம்ம பைக் எடுத்துகிட்டு வண்டி எடுத்துகிட்டு நம்ம அந்த பக்கத்தில் இருக்கிற அந்த கிராமத்துக்கு போகிறோம், அந்த ஏரிக்கு போகிறோம். 2 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு இருக்கிற ஒரு கிராமம், அந்த ஏரிக்கு போகிறோம். அங்கே போய் சாப்பிட்டு வரோம், போய் சாப்பாடெலாம் எடுத்துகிட்டு போகிறோம், சாப்பிட்டு வரோம். அந்த மாதிரி ஒரு சுற்றுலாத்தலமாக மாற்றுங்க. மனித வாழ்விடத்தையே சுற்றுலாத்தலமாக மாற்றுங்க. அப்போ தான் வீட்டை விட்டு வெளியே வருவாங்க. ஒவ்வொரு கிராமமும் அற்புதமான அழகு படைத்தது. நான் அந்த மாதிரி ஒரு கிராமத்தில் தான் இருக்கேன் பாருங்கள். அதற்காக நான் சென்னையிலேருந்து அங்கே வேலையெல்லாம் விட்டுட்டேன். வேலையெல்லாம் வேண்டாம்பா, சென்னையெல்லாம் வேண்டவே வேண்டாம். தலைவலி தான் அடிக்கடி எங்கே பார்த்தாலும் ஏறிச்சு. வாழ்க்கையை வாழ்ந்த நாட்கள் அது கடந்து போகுது. 15 வருஷம் டக்குன்னு ஓடி போச்சு. ஆனால் நான் கிராமத்துலேருந்து தான் சென்னைக்கு போனேன். ஆனால் உண்மையை தெரிஞ்சுக்கிட்டேன், திரும்பவும் கிராமத்துக்கு வந்துட்டேன். அற்புதமாக. அதனால் கிராமங்கள் அத்தனையுமே சுற்றுலாத்தலங்கள் தான். சுற்றுலாத்தலமாக மாற்றணும்னு வச்சுங்க, எல்லோரும் வீட்டை விட்டு வெளியே வர ஆரம்பிச்சிருவாங்க. வீட்டை விட்டு வெளியே ஒரு பொழுதுபோக்கு ஆரம்பிச்சிருவாங்க. அங்கே போகலாம், இங்கே போகலாம். விளையாட்டு மைதானங்களை உருவாக்குங்க. நிறைய விளையாட்டு மைதானம் விளையாட ஆரம்பிச்சிருவாங்க. மனிதர்கள் விளையாடுவாங்க, நல்லா சந்தோஷமாக இருப்பாங்க. நிறைய இந்த மாதிரி குளங்கள் எல்லாத்தையும் மாற்றுங்க. பொழுதுபோக்கு, ஆடல் பாடல்னு சந்தோஷம், விளையாட்டு, அற்புதமான ஒரு இது. என்ன